சில வார்த்தைகளெல்லாம் நீங்க எப்படி வந்து அதை உள்வாங்கி நீங்க தமிழ்ல போட்டீங்கங்கிறது அது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் தான். நான் திரும்ப திரும்ப வந்துட்டு பத்மா தானே அப்படின்னு சீரியஸாக நான் அது ஒரு சில்ட்ரன் புக்குன்னு நினச்சி தான் நான் ஆர்வமாக வாங்கினேன். வீட்டுக்கு வந்து படித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதை போய் நம்ம பண்ணிட்டோமே எடுத்துட்டோமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கன்ஃபைன்மெண்ட்குள்ளே போக நிறைய பேர் தயங்குறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு யோசிச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. ரெமீரா டாக்ஸ்ல இன்னைக்கு ஒரு புத்தகத்துடைய திறன் ஆய்வு மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது அந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர்களோட இன்னைக்கு உட்காந்து நம்ம பேச போறோம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றின விவரங்களும் விளக்கங்களும் டிரான்ஸ்லேட் செய்த திருமதி பத்மா அமர்நாத் அவர்களையே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பத்மா. வணக்கம் ரேணுமா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்திச்சு. ஆமா, உங்க வீடியோஸ்லாம் ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி லாஸ்டா டாக்டர் அவங்கள வந்து நீங்க சீசோஃப்ரேனியா பத்தி இன்டர்வியூ பண்ணிருந்தீங்க. இட் வாஸ் ரியலி குட். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தேங்க்யூ பத்மா. சமீபத்தில் வெளியான உங்களுடைய மொழிபெயர்ப்பு புத்தகம் பிரியும் வரை என்னுடன் வா அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை. அதில் குறிப்பாக வந்து என்னை கவர்ந்தது 2 விஷயம். முக்கியமாக அந்த கதையே என்னை ரொம்ப கவர்ந்தது. அதை தாண்டி அது வந்து ஒரு கிராஃபிக் நாவல். அது நான் இது வரைக்கும் சின்ன குழந்தைகளுக்கு தான் கிராஃபிக் நாவல் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ அது ரொம்ப சிறப்பாக இந்த மாதிரியான கதைகள், எல்லா விதமான கதைகளும் இப்படி இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய நாவல்னாலும் படிச்சிடலாமே, ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது பத்மா. குறிப்பாக நான் படித்தேன். அந்த சப்ஜெக்டை வந்து நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா எப்படி இருந்தது உங்களுக்கு? புரியுது. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதை வந்து புக் ஃபேர்ல தான் இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணோம். ஆமா. இட் வாஸ் ஜஸ்ட் சாம்பிள் காப்பீஸ் கைக்கு வந்தது, லான்ச் பண்ணோம். அப்போ நீங்க இந்த புக்கை படிச்சுட்டு இதை பத்தி நான் பேசுறேன்னு சொல்லி ஆடியன்ஸ் முன்னாடி இதை காமிச்சு, இது புரியுதா, இந்த புக்கு புரியுதா, இந்த படம் புரியுதா அப்படின்னு கேட்டீங்க. ஒருத்தரும் பதில் சொல்லல. இந்த கான்செப்ட் இன்னைய வரைக்கும் அப்படிதான் இருக்கு. உண்மைதான். கரெக்டா? இந்த கான்செப்ட் வந்து யாருக்குமே இன்னுமே ஒரு தெளிவு பெறாத ஒரு கான்செப்டா தான் இன்னைய வரைக்குமே இருக்கு. ஏற்றுக்கொள்ளப்படாத கான்செப்ட். ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாத கான்செப்ட்னா அதோட புரிதல் நிறைய பேருக்கு இல்ல. அதுதான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்கு இந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்கு, கிராஃபிக் நாவல் அப்படின்னு சொல்லும்போது, அடடே குழந்தைகளுக்கான புத்தகமா இருக்கும்னு சொல்லி அதை நான் ஒரு ஃபேஸ்புக்ல கூட அதை பத்தி எழுதியிருந்தேன். சீரியஸா நான் அது ஒரு சில்ட்ரன் புக்குன்னு நினைச்சுதான் நான் ஆர்வமா வாங்கினேன். வீட்டுக்கு வந்து படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதை போய் நம்ம பண்ணிட்டோமே எடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டா, இல்ல உங்க பேரை பதிவு பண்ணிட்டோம், டிரான்ஸ்லேட்டரா நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, லெட் அஸ் டேக் இட் அஸ் எ சேலஞ்ச் அப்படின்னா நான் இது என்ன, நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம திருக்குறள் ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் எனக்கு அந்த ஒரு இன்பத்து பால்ல இருந்துதான் ஒரு கான்செப்ட் வந்தது. சரி, அதையும் சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணோம். நல்ல ஃபீட்பேக்கும் நல்லா இருந்தது. ஓகே, வை நாட், இதையுமே நம்ம பண்ணலாமே அப்படின்னு தைரியமா இறங்கி பண்ணேன். இதுல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து இது ஓவர் ரேட்டடான ஒரு ஃபீலிங், ஆணுக்கு ஆண் இருக்கிறதும் பெண்ணுக்கு பெண் இடையே இருக்கிற அந்த உணர்ச்சிகளும் ஒரு ஓவர் ரேட்டடா பேசுறாங்க. ஒரு சிலர் வந்து புரிதல் இருந்தாலும் அமைதியா இருக்காங்க. ஒரு சிலர் அதை ஏத்துக்க முடியாம அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா அதை பத்தி பேசி ஹைப் பண்றாங்கன்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா இந்த புத்தகத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதோட டெப்த் என்ன, அந்த ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்களுடைய அந்த வலி என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்றது வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்கோட பின்னாடி பிளர்ப்லயே இருக்கும், ஒரு 50-year-old உமன், கல்யாணமாகி கணவன் குழந்தைகள்னு ஒரு ஹாப்பிலி மேரிட் வெல் செட்டில் லைஃப். இவங்க வந்து மேகசைன்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுற ஒரு லேடி. 50 இயர்ஸ்க்கு மேல இது மாதிரி இன்னொரு பெண் மீதான ஒரு ஈர்ப்பு, அந்த உணர்வு தனக்கு இருக்குன்றதே அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. செல்ஃப் ரியலைசேஷனே லேட்டா தான் வருது. இட் வாஸ் எனக்கு அது ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா எனக்கும் உண்மையை சொன்னா இது பற்றிய ஒரு தெளிவு ஆரம்பத்துல when I started doing this book எனக்கு அவ்வளவு இல்ல. அப்ப எனக்கு அது ஷாக்கிங்கா இருந்தது. இப்படி ஒரு நடு வயதுல 50 இயர்ஸ் 45 50 இயர்ஸ்ல கூட இது மாதிரியான உணர்வுகள் வருமா? ஏன்னா அவ்வளோ வரைக்கும் she was in a happy family, she was with a husband, நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 50 இயர்ஸ்க்கு மேல இந்த ஒரு எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு, உங்க ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி? அதுதான். அதாவது வந்து என்னன்னா, அந்த செல்ஃப் ரியலைஸ்டா அவங்க இவ்வளோ நாளே இல்ல.
மற்றவர்களுக்காகவும் தன்னை வந்து திரும்பி பார்க்காமலேயே அந்த வாழ்க்கையை 50 வயது வரைக்கும் கடந்து போயிடுறது. அதுக்கப்புறமா வேற ஒருத்தங்களை பார்த்து அந்த ஈர்ப்பு வரும்போது என்னத்துக்காக இந்த ஈர்ப்பு வருதுங்கிற அந்த குழப்பத்துக்குள்ள அவங்க போறாங்க. அது ஈர்ப்பு தானான்றதையே அவங்களுக்கு தெளிவில்லாம அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அவங்களே ஏத்துக்கிறாங்க. ஆமா இது ஈர்ப்பு தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பக்கத்துல வந்துட்டு இதை விட்டு கொடுக்கவும் மனசு வரலங்கிறது தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. ஐ கான்ட் ஜெனரலைஸ்டு அதுல பேச முடியாது. எஸ் எஸ் கதையில நான் பதிவு பண்ணல, கதையோட ஓட்டம் உண்மைதான். ஏன்னா ஒரு கட்டத்துல அந்த கவுன்சிலர் வந்து கேக்குறாங்க, உனக்கு கணவன் வேணுமா அந்த பெண் வேணுமான்னு கேட்கும்போது அந்த பெண்ணோட தொடர்ந்து இருக்கிறது சாத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இல்ல எனக்கு அவதான் வேணும்னு பிடிவாதமா இருக்காங்க. ஆமா அவளும் வேணும்ங்கிறதுல பிடிவாதமா இருக்காங்க. அதுல வந்து அவர் விட்டு கொடுக்கவும் இவங்களுக்கு விருப்பம் இல்ல. அந்த உறவை வந்து இழக்கவோ விட்டு கொடுக்கவோ கூட இவங்களுக்கு விருப்பம் இல்ல. அந்த நிலைதான் வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து தன்னை தான் புரிந்து கொள்ளாமலேயே ஏற்றுக்கொள்ளாமலேயே அவங்க 50 வயது வரைக்குமே அந்த இத கடந்துடுறாங்க. அப்புறம் என்னைக்காவது அது திரும்பி பார்த்து நம்மள ரியலைஸ் பண்ணும்போதுதான் அவங்களுக்கு வந்து அந்த திணறலே வருது. அப்போ இந்த எனக்கு என்ன கேட்கணும்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி, எப்படி இது இந்த டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா எமோஷன்ஸை கொண்டு வர்றது, ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துடுறது சுலபமா இருக்கு. ஆனா அந்த எமோஷனை நீங்க ரொம்ப அழகா வார்த்தைகளால கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது கிராஃபிக் இதுங்கிறதுனால இந்த படத்துக்கு படம் வந்து நீங்க அந்த டயலாக்ஸை வந்து கரெக்டா பதிவு பண்ணணும். அது ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. அது உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்தது. ஏன்னா இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த பபிள் டயலாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த சின்ன பசங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு இடத்துல அந்த இமோஷனை இங்கிலீஷ்ல அழகா கொண்டு வந்துட்டாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை வடிவமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அதே டெம்ப்ளேட்டை தான் நமக்கு இங்க பிரிண்டிங்க்கு கொடுப்பாங்க. சோ இது நமக்கு இஷ்டத்துக்கு ஓரளவுக்கு மாத்தலாமே தவிர இது இந்த சைஸ்ல இருக்கிறது வந்து இந்த சைஸ்க்கு நம்ம கொண்டு வர முடியாது. அந்த டெம்ப்ளேட்டும் இது காப்பிரைட்ஸ் வாங்கும்போது இதுக்கான டெம்ப்ளேட் இமேஜஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. சோ அதுக்குள்ள நம்ம அதை ஃபிட் பண்ணி கொண்டு வரணும்ன்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. பட் ஐ ஹேட் டு ரீடு. சரியான வார்த்தைய கரெக்டா போய் நச்சுன்னு மனசுல பதிகிற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துக்குள்ள இருக்கணும். அந்த 3 லைன்னா அந்த 3 லைனுக்குள்ளேயே அந்த வார்த்தைகளை நாம கொண்டு வரணும். இப்ப நாவல்ல சிறுகதை எழுதுறதுன்னா ஒரு 4 பக்கம் ஒரு 4-5 வரி கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணலாம். ஆனா இதுல அது பாசிபிலிட்டிஸே இல்ல. So that was really a challenge for me. But I enjoyed doing it. இது ஒரு சுவாரஸ்யமான சேலஞ்சுன்னு. உண்மைதான். எனக்கு குறிப்பா பத்மாவோட வந்து எனக்கு இவ்வளவு வருஷ காலமா பழக்கம் இருக்கு. சில வார்த்தைகள் எல்லாம் நீங்க எப்படி வந்து அதை உள்வாங்கி நீங்க தமிழ்ல போட்டீங்கிறது அது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் தான். நான் திரும்ப திரும்ப வந்துட்டு பத்மா தானே அப்படின்னு படிக்கிறேன். அது தேவை வரும்போது அதுக்குள்ள இறங்கி தானே ஆகணும். இந்த இடத்துலதான் நீங்க அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கறதோடைய ஆளுமை வந்து இங்கதான் அது எந்த விதத்திலயும் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. நான் வந்து மொழிபெயர்ப்பாளன், நான் இதைத்தான் செய்வேன் அப்படிங்கிறது. சோ அது ரொம்ப அழகா அந்த இடத்துல பதிவா இருந்தது. இப்போ அந்த பெண்ணோட அந்த ஆதங்கத்தையும் கோவத்தையும் அவங்க வெளிப்படுத்தும் போது அந்த நிலையில இப்ப நம்மளா இருந்தாலுமே கூட எவ்வளவுதான் டீசெண்டா எவ்வளவுதான் ஒரு கன்சர்வேட்டிவ் ஒரு ஹை ஃபண்டா ஒரு பெரிய எடுத்து பெண் அப்படின்ற ஒரு இதுல இருந்தாலும் அந்த கோவமும் ஆதங்கமும் வரும்போது அதை வெளிப்படுத்துற முறைன்றது வார்த்தைகள். ஆமா கண்டிப்பா அது மிஸ் ஆகாது. அதுதான் உண்மையான கோவம். எவ்வளவுதான் கண்டெய்ன்டா இருந்தா கூட சோ அது அந்த இடத்துக்கு தேவைன்றப்போ நம்ம அது கண்டிப்பா அதை வெளிப்படுத்தி தான் ஆகணும். இல்ல நான் இதை ரிஃபைண்டா கொண்டு போவேன்னா அப்ப ஐம் நாட் டூயிங் ஜஸ்டிஸ். அந்த கேரக்டருக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணல. இதுல வரக்கூடிய ஒரு 3 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அந்த 3 முக்கிய கதாபாத்திரங்களும் வந்துட்டு ரொம்ப அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரியும் வந்து அது ஒரு அப்படியும் நம்மளால பார்த்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப அழகா அப்படி பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கு கதை முழுக்கவே. அடுத்து 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 கட்டா. ஏன்னா இது வந்து இந்த காட்சிகளோடவே பாக்குறதுனால இன்னும் ஈர்ப்பு அதிகமா இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா அப்படியே மூவ் ஆகுது. டயலாக்ஸ் எல்லாமே படிக்க இவ்வளோ அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் மேல அதிகப்படியான ஈர்ப்பு வர்றது இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு நான் எல்லாரையுமே பரிந்துரைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த தலைமுறை வந்து எப்படியெல்லாம் இருக்காங்க, அவங்க எப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்களை பரிந்துரைக்கிறது நானு. நீங்க சொல்றது, சாரி டு இன்டரப்ட், நீங்க சொல்றது வந்து அடுத்த தலைமுறைன்றீங்க. இந்த தலைமுறையிலேயே இந்த போராட்டம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இருக்கு, போராட்டம் இருக்கு, புரிதல் குறைவா இருக்கு. ஆ, அப்போ எஸ், நமக்கு இன்னும் எஸ். அதிகப்படியான புரிதல் வேணும்னா இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் போது இன்னும் நல்லா நம்மளால பேச முடியும். ஏன்னா காணொளிகள்ல வர விஷயங்கள் வந்து நம்மளால முழுசா அது ஊடுருவி இதுதான் அப்படின்னு நம்மள அனலைஸே பண்ண விடாது. ஏன்னா அது காணொளி இல்லையா, அவங்க நினைக்கிறத நமக்குள்ள அப்படியே உள்ள திணிக்கிறது. இது நம்ம படிச்சு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு தெளிவோட அந்த விஷயத்துக்குள்ள நம்ம இறங்குறோம். எஸ். இன்ஃபேக்ட் நான் அன்னைக்கு நம்ம குரூப் மெம்பர் முத்தையா ராமநாதன் சார் கிட்ட இதை பத்தி பேசும்போது, சார் எப்படி சார் 50 இயர்ஸ் மேல இந்த ஒரு சேஞ்ச்னா ஆரம்பத்துல எனக்கே வியப்பா இருந்ததுன்னா, அப்ப அவர் சொன்னாரு, நீங்க சொன்னதே தான் அவரும் சொன்னார். ரியலைசேஷன் அப்படின்றது கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு, இது அவங்களுக்குள்ளேயே இருந்திருக்கு. பட் அந்த சொசைட்டல் நார்ம்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ப்ரெஷர்ல அவங்களுக்கே தெரியாம ஒரு சில விஷயங்களை அவங்க உள்ளுக்குள்ளேயே அதை அடக்கி அந்த அது ஒரு ஸ்டேஜ் எல்லாம் கடமையெல்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸ்ட் ஆகும்போது அது வெளியே பர்ஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்றது உங்களுடைய கண்ணோட்டம். ஆமா, அதேதான். அதாவது வந்து என்னன்னா ஒரு 40 வயது 45 வயது கடந்ததுக்கு அப்புறம் தான் தன்னையே தான் கண்ணாடியில பார்க்கும் பொழுது நான் தொலைத்ததெல்லாம் எங்கங்கிறத ஒரு தேடலே அந்த பெண்ணுக்கு வருது. இப்ப இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது வெளிநாட்டுல நடக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம நாட்டு பெண்களாக இருக்கட்டும், குக்கிராமங்களாக இருக்கட்டும், ஒரு படிக்கிறாங்க, அப்படியே படிக்கலனாலும் ஏதோ ஒரு வேலை பார்க்கறாங்க, திருமணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுல குடும்ப சூழல் இதுலயே போயிட்டு ஒரு 45 வயசுக்கு மேல வந்துட்டு நம்மள பார்க்கும்போது நான் யாருன்ற கேள்வி அந்த பெண்ணுக்குள்ள வருது. அந்த கேள்வி வர்றதே ஒரு பெரிய தெரப்பி. அந்த கேள்வி முதல்ல வர்றதே தெரப்பி. வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யாருங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள போய் அந்த தேடலுக்குள்ள போய் உண்மையாவே தனக்கு என்ன வேணுங்கிறது அப்பதான் தெரியுது. நமக்கு பணம் தேவைப்படுதா, அன்பு தேவைப்படுதா, இல்ல அக்கறை தேவைப்படுதா, எதுவுமே தெரியாமலே அந்த பெண்ணு 45 வயதை கடந்துடுறான். நிறைய இந்த மாதிரியான குடும்பத்துல புரிதல் குறைவுனால ஏற்படுற பிளவுகள் இது எல்லாமே அந்த ஏஜ்ல தான் அதிகமாக வருது. ஐ திங்க் அந்த நீங்க சொன்ன அந்த புரிதல் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லயே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கன்ஃபைன்மெண்ட்குள்ள போக நிறைய பேர் தயங்குறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு யோசிக்க தோணுது. அது நான் எப்படி பாக்குறேன்னா பத்மா, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து ட்ரஸ்ட் குறைவாக இருக்கு. மற்றவர்கள் மேலேயும் வந்து நம்பிக்கை குறைவா இருக்கு, தன் மேலேயே தனக்கு நம்பிக்கை குறைவா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள், நான் சொல்றது 30 வயதா இருந்தாலும் அந்த குழந்தைய தான் சொல்றேன். அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன திருமணம் பத்தி பேசும்போது, நான் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? செட்டில் இப்ப நான் செட்டில் ஆகல இப்போங்கிறத வந்து அவங்க எப்படி சொல்லி பதிவு? செட்டில்னா வாட் டு தே மீன் பை செட்டில்? பணமா, ஃபினான்ஷியல் செட்டில், அப்புறம் வந்து யாரு என்னன்னு தெரியாம எப்படி நாங்க உள்ள போகிறது? அவங்கள வந்து நல்லா எப்ப புரிஞ்சுக்க முடியும்? நான் அவங்கள புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க, எவ்வளவு டியூரேஷன்ல ஒருத்தங்களை புரிஞ்சுக்க முடியும்? இந்த மாதிரியான தெளிவு இல்லை. அதுக்கு அடுத்தது பயம். தெளிவில்லாதனம் எப்ப வருதுன்னா பயம் இருந்தாதான் வருது. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. பயம் ஏன் வருது? நம்பிக்கை இல்லாததுனால பயம் வருது. முதல்ல நம்ம நம்பணும், அடுத்தவங்களை அடுத்தபடியா நம்பணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பயம் தெளியும். பயம் தெளிஞ்சாதான் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியும். அப்போ இப்பெல்லாம் இந்த உளவியல் ரீதியா நான் இவ்வளோ பெருசா ஒரு 4-5 சென்டென்ஸ் சொல்றேன்னா, இத்தனை காலகட்டத்துல இவ்வளோ வருஷமா எப்படி நடந்துட்டு இருக்கு? பாக்குறாங்க, கல்யாணம் பண்ணாங்க, இல்ல நேர்ல லவ் பண்ணி கூட நம்ம காலம் மட்டும் இல்லையே பத்மா, எத்தனையோ நம்மளுடைய இவங்க பாட்டி காலத்துல இருந்தே காதல் திருமணம் இருந்தது, எவ்வளவு காலமா இருந்தது. காதல் திருமணம் இருந்தது, பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, லவ் கம் இது அரேஞ்ச்டு இருந்துச்சு, எல்லாமே தானே இருந்தது. எல்லாத்துக்குள்ளேயும் போய் அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளேயே ஒரு கொஞ்ச நாள் புரிஞ்சு அப்புறம் புரியாம சண்டை சச்சரவு எல்லாத்தையும் தாண்டி தானே வாழ்க்கையை இழுத்துட்டு ஓடுறாங்க. அதனால நம்ம ஜெனரலைஸ்டா இந்த விஷயத்துல பேசவே முடியாது. இந்த காலகட்டத்துல இப்படி இருக்காங்க, அப்போ அப்படி இருந்தாங்க, அப்ப வாழ்ந்தவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன், இப்ப வாழறவங்க எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் மேல அந்த ட்ரஸ்ட்ங்கிறது தான் எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டு போகுது. தன்னை நம்பி அதுக்கப்புறமா மற்றவர்களை நம்பினவங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியா பயணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையில. நம்பிக்கை இல்லாம, தன் மேல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்ல, அடுத்தது அடுத்தவங்களை நம்புறதுக்கு பயம், இது இருக்கிறது தான் டிஸ்டர்ப் ஆகுது. சோ இந்த பயணத்துல இந்த தெளிவு இருந்ததுனாலே எல்லாருக்குமே ஒரு சீரான ஒரு வாழ்க்கை அமையும். நான் வந்து எப்பவுமே இந்த ஆண் பெண் அப்படிங்கிற இதுக்குள்ளேயே
போகவே இல்ல. ம்ஹ்ம். ஒரு உறவு முறையில வந்து ஒரு சீரான ஒரு உறவு முறை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு நம்பிக்கைய முதல்ல வைக்கணுங்கிறது தான் எனக்கு. இந்த கதையில கூட வந்துட்டு அந்த நம்பிக்கையை பற்றின பேச்சு வருது. அந்த ம். ம். ஹென்றி அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு. எங்கேயோ ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. அப்போ அது அது அத பற்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த அவருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எஸ். இப்ப ஹென்றி பத்தி தான் நானும் பேச வந்தேன். ஹென்றி வந்து அ இவங்க வந்து அது கன்ஃபெஸ் பண்றாங்க ஹென்றி கிட்ட. எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஹி இஸ் பிகினிங்ல ஹி இஸ் ஷாக்ட். என்ன எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்ப என்ன திடீர்னு இந்த மாதிரி பேசுறாங்களேன்னு ஒரு ஒரு ஷாக் அவருக்கு வந்தாலுமே கூட, பட் ஹி ஆல்சோ ஹேஸ் அனதர் சைடு. அ யா. அவர் என்ன பண்றாரு, இது ஒரு ரீசனா காமிச்சு, ஓகே நான் விலகி போறேன்னு அவரு ஒரு ஒரு ஸ்டூடெண்டோட ஆல்ரெடி எஸ். ஹி ஆல்ரெடி ஹேஸ் தட். ஆமா. சோ அது அவர் அப்படி விலகி போறாரு. பட் இதுல இவங்களால அந்த ஒரு பிரிவை ஏத்துக்க முடியல பாருங்க. ஆமா. அதுல பொசெசிவ்னஸ் வந்துருதுல்ல எஸ், எஸ், இவங்களுக்கு. எஸ். அந்த அதுதான் அதுதான் நான் சொன்னேன்ல. இந்த கதைய படிக்க படிக்க இன்ட்ரஸ்டிங்கா நகர்ந்ததுன்னு சொன்னேன்ல. ஆ. இந்த இடம் தான். ம். இவங்களுக்கு அந்த பொசெசிவ்னஸ் உள்ள போயிடுது. நீ மட்டும் அப்படி பண்றியேன்னு கேக்குறது. ம். இது வந்து உனக்கு முறை தவறின விஷயம்னா, அது மட்டும் நீ முறையோட செய்றியான்னு சரியா? சொல்றது. ம். வயது வித்தியாசமும் வந்து ம். அதுல தானே வருதுன்னு சொல்றது. எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டே ஆமா. இருக்கு. தெளிவா சொல்றாங்க. நான் ஒண்ணும் மறைக்கலையே. இது ம். இருக்குன்னு நான் சொல்றேனே. அதுக்குன்னு நான் உன்ன வெறுக்கல. நீ வேண்டான்னு நான் நினைக்கல. அது திரும்ப திரும்ப சொல்றாங்க. சொல்றாங்க. நீ வேணான்னு நான் நினைக்கல. இந்த ரிலேஷன்ஷிப் விடக்கூடாதுன்னு தான் நான் இருக்கேன். ஆமா. பட் அந்த கணவனுடைய பிரிவு கூட அவங்களால தாங்க முடியல. முடியல. உடைஞ்சு போறாங்க. சரி நமக்கு தான் இது ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சேன்னு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. ஆமா. கணவனோட பிரிவும் அவங்கள ரொம்ப பாதிக்குது. ஏன்னா இங்கேயும் இவங்களுக்கு ப்ராப்பர் கிரிப் கிடையாது. ம். எந்த நிமிஷமும் தூரம் போயிடுவாங்கிற ஒரு ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கு. இருக்கு. எஸ். சோ இது நல்ல அந்த உறவு முறையோட அந்த சிக்கல் வந்து ரொம்ப ம். ரொம்ப அழகா இந்த கதையில ம். சொல்லப்பட்டிருக்கு. ம். ஆனா நம்ம இதுக்கு மேல இந்த கதைய பத்தி சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாரும் படிக்கணும் இந்த புத்தகத்த. அது மாத்திரம் இல்லாம வந்து இது இந்த புக்க எழுதிட்டீங்க, முடிச்சிட்டீங்க, இன்னைக்கு புத்தகமா வந்துருச்சு. இப்போ உங்க மனசுல எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன மாதிரி இருக்கு? சி இப்ப இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்டலா இருக்க வேணான்றது எக்ஸாக்ட்லி. எனக்கு தெளிவா இருக்கு. லெட் தெம் லீட் தியர் லைஃப். எஸ். யாருமே அவங்க ஷூஸ்ல நின்னு பார்த்தா தான் அவங்களோட பொசிஷன் தெரியும். வெரி ட்ரூ. நான் இந்த பக்கம் இருந்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னு நான் சும்மா சோஃபால சாஞ்சுட்டு கமெண்ட் பண்றது வந்து தேவையில்லாத விஷயம். உண்மைதான். வாட் தி அதர் பர்சன் இஸ் அண்டர்கோயிங், அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியாது. ம். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்காத வரைக்கும் அதை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. நல்லது. உண்மைதான். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ரொம்ப ஒரு உளவியல் பூர்வமான ஒரு பெண்ணை பற்றின அருமையான ஒரு நூல் இது. ஸோ இத வந்து மென்மேலும் இந்த மாதிரியான வித்தியாசமான படைப்புகள் உங்க மூலமா நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உலகமெங்கிலும் இருந்து இப்படிப்பட்ட ஒரு எழுத்துக்கள வந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்து இப்படி எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எல்லா உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. அதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய இந்த திட்டங்கள் சிஆர்பிஎஃப் அதெல்லாம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய, பெருமைப்பட வேண்டிய விஷயமா நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பத்மா. கூடிய விரைவில் உங்களுடைய அடுத்த படைப்பை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எஸ். இந்த புத்தகம் பிரியும் வரை என்னுடன் வா எமரால்ட் பப்ளிஷர்ஸோட வெளியீடு. இது ஒரு அருமையான கிராஃபிக் நாவல். இதுல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆத்தர் அனிலி ஃபர்மாக் இவங்க தான் வந்து இந்த டிராயிங்ஸையும் பண்ணவங்க. ஓ! எஸ். அப்போ இந்த மாதிரியான கிராஃபிக் நாவல் வந்து இனிய அடிக்கடி எதிர்பார்க்கலாம்னு கண்டிப்பா நினைக்கிறேன். எதிர்பார்க்கலாம். சிஐபிஎஃப்ல எல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கிற வேர்ல்ட் வைடு இருந்து வர பப்ளிஷர்ஸ் நிறைய பேரு கிராஃபிக் நாவல்ஸ் தான் கொண்டு வராங்க. ஓ! சில்ட்ரன் ஆகட்டும், அடல்ட் புக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் அடல்ட் கிராஃபிக் நாவல்ஸ் தான். ம். ஸோ நிறைய வந்து இப்போ கிராஃபிக் நாவல்ஸ் தான் ஃப்ளட்டிங் த மார்க்கெட். இந்த சூப்பர். மாதிரி நிறைய இருக்கு. நம்ம எனக்கு தெரிஞ்ச 2, 3 எழுத்தாளர்கள கூட நான் கூட்டிட்டு போய் காமிச்சேன். பாருங்க புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் காமிக்கும்போது, அவங்களுக்குமே ஆச்சரியமா இருந்தது. வாவ்! சர்ப்ரைசிங்கா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுமே இது மாதிரி நிறைய படிக்கலாமேன்னு. பண்ணலாமே. ஆமா. ஏன்னா நீங்களே சொன்னீங்க பாருங்க. ஒரே ம். நைட்ல நான் மொத்த புக்கையும் மொத் இன்ட்ரெஸ்டிங்கா நான் முடிச்சுட்டேன் அவ்ளோ அப்படின்னு. சீக்கிரம் படிச்சதே எஸ், கிடையாது எஸ், புத்தகங்கள. நான் எஸ். ரொம்ப டைம் எடுத்துப்பேன். எஸ். கன்டென்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா அத இருந்தது. படிக்கிற அந்த விதம், அந்த கிராஃபிக் நாவல்ன்னு வரும்போது, ம். நமக்கு சின்ன வயசுல ஒரு ஸ்டோரி புக் படிச்ச அந்த ஃபீலும் நமக்கு. உண்மைதான். எஸ். ஸோ இதுதான் இப்போ இன் ட்ரெண்டா இருக்கிறது இதுதான். ஓகே. அருமை பத்மா. தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ ஸோ மச். Thank you.